கவலைகளை வெற்றி கொள்ள தெரியாதவர்கள் இளமையிலேயே செத்து போகிறார்கள். நான் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் வரிசை பட்டியலிடுகிறேன், கொஞ்சம் மேலால இருக்கும், ஆனாலும் நான் நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்காக சொல்லுகிறேன். முதல்ல ஏதாவது ஒரு சிக்கல் வந்துச்சுன்னா உங்க லைஃப்ல, இதை ரொம்ப பார்க்காதீங்க. என்ன ஆகுது தெரியுமா? நான் இதுக்கு அகேன்ஸ்ட் கிடையாது, ஆனா ஒரே ஒரு ரகசியம் தான், இதை நான் பயன்படுத்துகிறேனே தவிர இது என்னை பயன்படுத்த நான் அனுமதிப்பதில்லை. வெரி ஸ்மால் டிஃபரன்ஸ். காலையில் எழுந்திருக்கிறீங்கல்ல, உயிரோட இருக்கிறீங்களா இல்லையான்னு கூட பார்த்துக்கிறதுக்கு முன்னால இதை தேடுறீங்க. முதல்ல உயிரோட இருக்கிறோம், ஒரு மூச்சு வாங்குவோம், ஒரு டம்ளர் தண்ணி குடிப்போம், நிதானமா என்ன இருக்குன்னு பார்ப்போம், அப்புறமா பார்ப்போமே. தூங்கும் போது 1 மணி 2 மணி, ஒரு பையன் என்கிட்ட கேட்கிறான், 1 hour கிளாஸ் சொல்லி உட்கார்ற, ஒரு நாள் போற மாதிரி இருக்குது, 20 நிமிஷம் ரீல்ஸ் பார்க்கலாம்னு நினைக்கிறேன், ஒரு நாள் போயிருது மேடம். இந்த பையனுக்கு என்ன பதில் சொல்றது நான்? உங்க இன்ட்ரெஸ்ட், நீங்கள் எதில் மிக மிக ஆர்வமாக இருக்கிறீர்களோ அது உங்களை வழிபடுத்தும். இதை அவ்வளவு சீக்கிரமா நம்பிராதீங்க. உதாரணத்துக்கு சொல்லவா, நீங்க இதை வச்சுக்கிட்டு ஏதாவது பேசுங்களேன், ரியல் எஸ்டேட் பத்தி பேசுங்களேன். உங்க இன்ஸ்டாகிராம்ல, உங்க இமெயில்ல, உங்க ஃபேஸ்புக்ல எல்லாம் ரியல் எஸ்டேட்கான விஷயமா வரும், இல்லைன்னா போன் வந்துகிட்டே இருக்கும், ரியல் எஸ்டேட் போன் வந்துகிட்டே இருக்கும். அப்ப இது உங்களை கவனிக்கிறதா? ஆண்கள் கிட்ட நான் நிறைய 4 வருஷமா போராடிட்டேங்க மேடையில பேசி பேசி. இதை எதுக்கு பாத்ரூம் கொண்டு போறீங்க வீட்டுல? நான் கேட்டேன், ஒரு சைக்காட்ரிஸ்ட் சொன்னாரு, தனியா புகைப்பெல்லாம் ஆம்பளைங்க பயப்படுறீங்களா? நான் சொல்லவா, அது இல்ல உண்மை. இதை தனியா விட்டுட்டு போக பயம். இந்த கை தட்டுறதெல்லாம் பாதிக்கப்பட்டது, இல்லைன்னா பயப்படுறது. இன்னில இருந்து இந்த புத்தக கண்காட்சியில இன்னில இருந்து ஒரு சின்ன சங்கல்பம் எடுத்துக்கலாமா? ஒரு சின்ன உறுதிப்பாடு, ஒரு சின்ன வாக்குறுதி. காலையில எழுந்திரிச்ச உடனே குளிக்கிறோம்ல, குளிக்கிறோமா? ஏன் குளிக்கிறோம்? உடம்பு தூய்மையா இருக்கணும். வள்ளுவர் சொல்றார், புற தூய்மை நீரினால் வரும், அகத்தூய்மை வாய்மையினால் காணப்படும். உடம்பை எவ்வளவு சுத்தமா வச்சுக்கிறீங்களோ இதையும் சுத்தமா வச்சுக்கோங்க. இப்போ நீ படிக்கும் புத்தகத்தை பற்றி சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன். நீ பார்க்கும் படத்தை பற்றி சொல், நான் உன் கூகுள் ஹிஸ்டரியை சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன். நீ என்ன கூகுள் ஹிஸ்டரி வச்சிரு. இன்னொரு விஷயம் சொல்லவா, சொல்லக்கூடாது, நல்ல மங்களகரமான விஷயம். செத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் இதை தான் தேடுவானுங்க. இதை கொஞ்சம் சுத்தமா வச்சுக்கலாமா? இன்னில இருந்து கிளீன் பண்ணுங்க. பாஸ்வேர்டு இருக்குல்ல, அது மனைவிக்கு தெரியற மாதிரி வைங்க, மனைவிமார்கள் கணவனுக்கு தெரியற மாதிரி வைங்க. குழந்தைகள் போனை ஓப்பனா வைக்கிற அளவுக்கு மன சுத்தமாகவும். இதுல வாழ்க்கையில் 2 விஷயம் தாங்க முக்கியம். அந்த தாய் மாதிரிங்க நான் சொல்லிட்டு போறேங்க, 2 விஷயத்துல சூப்பரா இருங்க. 1 மெடிக்கல்ங்க, மெடிக்கலா ஃபிட்டா இருக்கணுங்க. 2 சட்டத்துல ரீதியில ஃபிட்டா இருக்கணுங்க, லீகலா ஃபிட்டா இருக்கணும். லீகலா எங்கேயோ போய் சிக்க கூடாது. தாய் தகப்பன்மார்கள் இருக்கிறீங்கல்ல, நம்ம குழந்தைகளுக்கு நாம கொடுக்கிற அற்புதமான கிஃப்ட் என்ன தெரியுமா? தாயும் தகப்பனும் சேர்ந்து இருப்பதுதான். அதை விட பெரிய கிஃப்ட் குழந்தைகளுக்கு கொடுக்கவே முடியாது. அதை விட பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? 2ம் உயிரோட இருக்கிறது. அதை விட பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? கடன் வாங்காம இருக்கிறது. அம்மா அப்பா கடன் வாங்காம இருக்கிறது. இந்த கிஃப்டை நாம அவங்களுக்கு கொடுக்கணும். இது நமக்கு புரியணுமே. வாழ்க்கை எப்படி சுத்தமாக வைத்திருப்பது? நான் இப்படி சொல்கிறேன். பிரச்சனை என்னன்னு பாருங்க. முதல்ல பிரச்சனைகளுக்கான காரணம் என்னன்னு பாருங்க. 2 அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான சாத்தியமான கூறுகள் என்னன்னு பாருங்க. பாசிபிலிட்டிஸ் என்னன்னு பாருங்க. அந்த பாசிபிலிட்டிஸ்க்கு தீர்வுக்கு உங்களுடைய ரெக்கமெண்டேஷன் என்னன்னு பாருங்க. இந்த 5 விஷயத்தையும் பார்த்துட்டீங்கன்னா பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம்.